என்ன கார்த்திக், ரொம்ப டயர்டா இருக்க? கிளைண்ட் கிட்ட பேசுறதுக்கு 10 நிமிஷம் தான்டா. ஆனா அந்த கிளைண்ட்டுக்காக வெயிட் பண்றது இருக்க, அதான்டா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எப்படியோ 2-3 கம்பெனில சின்ன சின்ன ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்கேன்டா. அப்புறம் கார்த்திக், ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டருக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டரா? எப்படி எப்படிடா? இல்ல, ரோஹிணி அக்கா தான். ரோஹிணி அண்ணியா? அவங்க பேங்க்ல வேலை பார்க்கறாங்கல்ல, அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சில இன்ஸ்டிடியூஷனல் பல்க் ஆர்டர்ஸ்க்கு கேன்வஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி திடீர்னு? அவங்க நம்மளுக்கு செய்யக்கூடாதா? இல்ல, அதுக்குல கேட்டேன். கார்த்திக், ஆர்டர்ஸ் பிடிச்சி தரது மட்டும் இல்ல, பேங்க் லோன் கூட அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன். அவங்க என் மேல இவ்வளவு பாசமும் அன்பும் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அக்கா மனசை நான் கூட புரிஞ்சுக்கல. அக்காவா? அது ரோஹிணி அக்காவை தான் சொன்னேன். கார்த்திக், கண்டிப்பா நம்ம 2 பேரும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். உனக்கு தான்டா நன்றி சொல்லணும். ஒரு பிடிப்பே இல்லாத இருந்த என்ன பார்ட்னர் ஆக்கி புத்துணர்வும் கொடுத்துருக்க. கார்த்திக், நீ நல்லா முன்னேறணுங்கிறது தான் அக்காவோட ஆசையே. இதை பார் கார்த்திக், நீ நல்லா உழைச்சி வளரணும். அந்த வளர்ச்சினால அபிராமிக்கு ஒரு பாடம் புகட்டணும். அதான் அக்காவோட ஆசையே. கண்டிப்பா நடக்கும்டா. ரோஹிணி அன்னைக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல, அவங்களே ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. சரிடா, ஓகே. இது நீ நியாயமா சாந்திக்காக சொல்ல வேண்டிய நன்றி கார்த்திக். ஆனா அதுக்கு இன்னும் நேரம் வரல. அர்ச்சனை சாமி பேருக்கு? ஆமா சாமி, சாமி பேருக்கே பண்ணிடுங்க. ஜனானாம் சகுடும்பானாம் சமஸ்தத்ய தீர்க்க விஜயாத்ராரோக்ய ஐஸ்வர்யானாபியுத்தர்த்தம் ஸ்ரீவல்லோ மகாகணபதயே நமः. அகஜானனவத்மார்க்கம் விஜயானனமதர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. நரஸ்தகதலே ஜோதவனசக்ஷிணமோதகம் பாலசூத்ய பிரபாகாரம் வந்தே பாலகணாதிபம். அம்மா, உங்க கூட எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனா உங்களுக்கு நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். கணவனை திருத்த போராடுற நம்ம நாட்டு பெண்கள் முடியலன்னு போது கோயிலுக்கு போய் முறையிடுறது வழக்கம்தான். உங்க பயம் எனக்கு புரியுது. நான் உங்க கூட பேசுறத உங்க வீட்டுக்காரங்க சம்பந்தப்பட்டவங்க பார்த்தா என்ன ஆகுமோன்னு நினைக்கிறீங்க, அதானே? இது நாம உருவாக்குன சந்திப்பு இல்ல, தெய்வாதீனமா நடந்தது. இத நல்லதுக்கு பயன்படுத்திக்கலான்னு நான் நினைக்கிறேன். உங்க பக்கத்து நியாயங்கள் எனக்கு நல்லா தெரியும். புருஷன் கூட சண்டை போட்டாலும் புள்ள தண்ணி கொடுத்துன போக ஆசீர்வாதம் பண்ணி பாலும் காய்ச்சிட்டு வந்திருக்கிற உங்க தாய் உள்ளத்தை நான் மதிக்கிறேன். நமக்கு நேரடியா பழக்கம் இல்லைனாலும் உங்களை பத்தின செய்திகள் அப்பப்ப என் காதுக்கு வரும். இப்ப கூட நான் உங்க மருமகளை அவ தண்ணி கொடுத்துன்னு போன வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் உங்க வீட்டுக்கு எதுக்கு போனேன்னு ஆச்சரியப்படாதீங்க. ரம்யாவும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே. அவ என்ன வான்னு கூப்பிடலனாலும் உங்க மகன் நல்ல மரியாதை கொடுத்தாரு.
நான் உங்களோட இது வரைக்கும் பேசினதில்ல. இப்பவும் உங்க குடும்பத்தை பத்தி தான் பேசுறேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க புருஷன் போன போக்கு பிடிக்காம தான் உங்க மகன் தனி கொடுத்தன போனான். அவனுக்கும் உங்க மருமகளுக்கும் உங்க ஆதரவும் ஆசீர்வாதமும் கண்டிப்பா வேணுமா. அடிக்கடி நேர போக முடியலனாலும் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. நானும் ரம்யா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ கர்ப்பம் கலைஞ்சதுக்கு கலங்காம திருக்கரகா ஊர்ல கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயிலுக்கு வேண்டி 40 நாள் விரதம் இருந்து ரம்யாவையும் அவ புருஷனையும் நேர்த்திக்கடன் செலுத்த சொல்லியிருக்கேன். அம்மா, நான் எல்லாம் நல்லதுக்கு தான் சொன்னேன். எனக்கு யாரு மேலேயும் விரோதம் கிடையாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் வரேம்மா. ஷாம், ஷாம், கிளம்பிட்டக்கா. சீக்கிரம் வாப்பா. உமாவும் அவங்க அப்பாவும். ஹலோ அபிராமி. வாங்க. எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட் ஒரு மீட்டிங் இருக்கு. வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. கரெக்ட் தான். சரி, ஃபோன் பண்ணிட்டே வரலாம். வாமா. இல்ல பரவாயில்ல, அதான் வந்துட்டீங்களே, சொல்லுங்க. உங்க தம்பியே சொல்லிருப்பாரு. அது ஒண்ணு இல்ல. என் பொண்ணு வெளிநாட்டுல படிச்சுட்டு வரும்போது ஒரு நல்ல பிசினஸ் ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கா. அவளுக்கு பிசினஸ்ல பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. உங்க தம்பிக்கு தான் பிசினஸ்ல உங்க கூட இருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால ஷியாமியே பார்ட்னரா செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. பெரியவ ஒருத்தி நான் இங்க இருக்கும்போது நீங்க என் தம்பி கிட்ட பேசினது தப்பு. எனக்கு தெரியாம அவனை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டதும் தப்பு. யா யூ ஆர் ரைட். உங்க தம்பியும் இதே தான் சொன்னாரு. எங்க அக்காவோட முடிவு இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன்னு. அதனால தான் உங்களை பார்த்து உங்க சம்மதம் கேட்கலான்னு இங்க வந்திருக்கேன். ஓ, அப்போ என் தம்பி அப்படி சொல்லனா இந்நேரத்துக்கு நீங்க கம்பெனி ஆரம்பிச்சு அவனை பார்ட்னர் ஆக்கி எனக்கு பத்திரிக்கை வச்சிருப்பீங்களா? மேடம், அப்படி இல்ல. உமா, நீ பேசாத. நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம். அக்கா, கொஞ்சம் பொறுமையா பேச. வாய முடுறா. நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? அபிராமி, நாங்க பண்ண தப்புக்கு அவனையே திட்டுறீங்க. ஓ, இப்பெல்லாம் ஏன் தம்பிய நான் திட்ட உங்க பெர்மிஷன் கேட்கணுமா? நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. நான் இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்ல. இத பாருங்க சார், நீங்க எங்க அப்பா ஃப்ரெண்ட்னு சொன்னதுனால நான் உங்களை இந்த வீட்டுக்குள்ள விட்டேன். ஆனா இப்ப நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்க. நான் என் தம்பிக்கு தனியா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன். அந்த ப்ராஜெக்டை எப்ப ஆரம்பிக்கணும், என்ன ப்ராஜெக்ட்னு எனக்கு தெரியும்.
எனிவே உங்க ப்ராஜெக்ட்டுக்காக என் தம்பியை கன்சிடர் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நீங்களும் தேவையில்லை, உங்க பிசினஸும் எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு டைம் ஆகுது. நீங்க ஷாம், டேய் சீக்கிரம் வாடா. வாமா. சார், என்னால தானே உங்களுக்கு இந்த அவமானம். நோ, இதெல்லாம் எதிர்பார்த்தது தானம்மா. வழியில ஷாம் கிட்ட பேசும்போதே அவர் நம்மள அவாய்ட் பண்றாருன்னு அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கெல்லாம் காரணம் அந்த அபிராமி தான். வேணாங்கிறத கூட நாகரிகமா சொல்ல தெரியல அவங்களுக்கு. எங்களை அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நான் எப்பவும் அவங்க அப்பாவோட பார்ட்னரா இருந்ததுனால இப்பவும் அந்த உறவு தொடரணும்னு அவசியமே இல்லைங்கிறா. எங்களை பேசவே விடலையே. அவளுக்கு பழைய உறவும் பிடிக்கல, புது உறவும் பிடிக்கல. ச்சே, அவங்க வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாம போனது தப்பா? அவங்க தம்பி கிட்ட கூட நாங்க பேசக்கூடாதா? அவ சொன்னது இருக்கட்டும், ஷாமோட ரியாக்ஷன் என்ன? உண்மையிலேயே அவர் வருத்தப்பட்டாருக்கா. அவர் முகத்துல அது தெளிவா தெரிஞ்சது, நான் கவனிச்சேன். அக்கா பேச்ச மீற முடியாம அவங்க பின்னாடியே போயிட்டாரு. அவங்க இரும்பு பழுக்கு காய்ச்சினாதான் அவங்கள வளைக்க முடியும். அபிராமிக்கு எங்க தான் தம்பி தன்னை விட்டு போயிடுவானோங்கிற பயம். தான் உறவோட வேற உறவை சேர விடாம வெட்டி பிரிப்பா. இனிமே ஷாம உங்க கூட பேச விட மாட்டா. நாம அவசரப்பட்டுட்டோமோ? இல்ல சார், அவ ஒரிஜினல் கலரை உடனே காமிச்சிட்டா. நாம அவளை விடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, ஷாம உடனடியா சந்திச்சு அவன்கிட்ட வேற எதையும் பேசாம ஜம்புவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடணும். அவர் அக்கா வேண்டாம்னு சொன்னதுனால நாம சொன்னது பொய்ன்னு அவர் நினைக்க மாட்டாரா? ஆமா சாந்தி, உமா சொல்றதுதான் கரெக்ட். அக்கா மேல அவன் வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா இந்த சூழ்நிலையில நாம சொன்னா அது தப்பாயிடும். அதுக்கு இல்ல சார், அபிராமிய பத்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வரான். அவன் மேல கோவப்படுறானே. கோவப்படுறான், ஆனா அவனுக்கும் அபிராமிக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைய பத்தியோ அபிராமிய பத்தியோ அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். சாந்தி, நான் என்ன நினைக்கிறேன்னா, அபிராமி போக்கு பத்தியோ அவங்க அப்பா தப்பானவரனோ அதை அவங்ககிட்ட சொல்லணும்னா அதுக்கு ஒரு சூழ்நிலை அமையணும். சந்தர்ப்பம் பார்த்து நானே அவனுக்கு ஜம்பு பத்தின உண்மைகளை புரிய வைக்கிறேன். புரிய வைங்க சார். அவனோட மனமாற்றம் தான் பல வகையில நமக்கு உதவியா இருக்கும். கண்டிப்பாம்மா. சரிங்க சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? வாம்மா. வரேன் உமா. சரிக்கா.
குறுக்க வர? யாரு, நானா இல்ல நீயா? ஆ, நானா? அட, யாரு வந்தது? என்ன பண்றது அபிராமி, எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் குறுக்கு வழியில போனா கண்டிப்பா நான் குறுக்க வந்து நிப்பேன். நீ குறுக்க வந்தாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் இந்த அபிராமிய ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஓ நினப்பு. இத பாரு அபிராமி, நீ போயிட்டு இருக்கிறது ஒரு ஒன்வே. உன்னால நினைச்சா கூட திரும்பி வர முடியாது. இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வையேன், எங்கேயாவது போய் முட்டி மோதிப்பேன். யாரு, நானா இல்ல உன் கும்பலா? ஆனா தெரியாம தான் கேக்குறேன், நீங்க எத்தனை பேர் தான் இப்படி ஒரு பொம்பளை கிட்ட மோதி அவமானப்பட்டு இருப்பீங்க? அசிங்கமா இல்ல? ஒரு சின்ன திருத்தம், பொம்பளைன்னு சொன்னியே, யாரு, நீயா? பேயாட்டம் ஆடிட்டு இருக்க. வஞ்சகமா நடிச்சு உன்னை நம்பின உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்துட்ட. உன்னெல்லாம் போதும். சந்தோஷம், நிம்மதி, இத பத்தி நீ பேசாத. என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்த அந்த ஆர்கேவ நான் சும்மா விட மாட்டேன். இன்னும் அவரை பிரச்சனையில மாட்டி விட்டுட்டே தான் இருப்பேன். என்ன சிரிக்க? இல்ல, அவங்கவுங்க முதுகு அவங்கவுங்களுக்கு தெரியறது இல்ல. இல்ல அபிராமி, நீ என்னமோ ஆர்கே மாமாவை பேங்க் விஷயத்துல மாட்டி விட்டதை நினைச்சு சந்தோஷப்படுற. ஆனா நான் கந்தவட்டிக்காரங்கிட்ட நீ மாட்டிக்கிட்டதை நினைச்சு வருத்தப்படுறேன்.